101th question. If Babu repaid 10,824 as total amount for a loan of 8,200 and the rate of 8% per annum, how many years he had taken to repay the amount? பாபு என்பவர் 8% தனிவட்டி வீதத்தில் 8,200 கடனாக பெற்று 10,824 திரும்ப செலுத்தினார் எனில் அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் எவ்வளோ? ஆப்ஷன்ஸ் 1, 3, 4, 5. இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், PNR/100. அப்படின்னா நமக்கு பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க 8,200ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட அதாவது இயர்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 8ன்னு. இப்போ நம்ம அதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்த தொகை, அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 10,824. இப்போ பிரின்சிபல் என்னது 8,200 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அதுதானே 10,824 வருது. இப்போ ப்ளஸ் இருக்குது நீங்கள் போச்சு மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு 2,624 வருது. அப்போ PNR/100 தானது 2,624. இப்போ P, அதாவது பிரின்சிபல் அது 8,200 போட்டோமா. நெக்ஸ்ட் n தெரில அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 போட்டோம் /100. இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். மிச்சம் 82 இன்ட்டு n இன்ட்டு 8. இப்போ 82 இன்ட்டு 8. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு இது இங்கே வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இது டிவிஷனில் இருக்குது. ஸோ இங்கே வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 8க்கும் 2,624க்கும் கேன்சல் பண்ணா. இப்போ 328/82 பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் என்ன வருது? 4 தான் வருது. அப்போ n வந்து என்னது 4. இப்போ தேர்ட் ஆப்ஷன். 102 question. Find the value of m in the given figure. படத்தில் உள்ள m இன் மதிப்பு காண்க. ஆப்ஷன்ஸ் 72 டிகிரி, 122 டிகிரி, 29 டிகிரி, 52 டிகிரி. ஃபுல் டிகிரி என்ன நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 360 டிகிரி தான் இருக்கும்னு தெரியும். அப்படின்னா அதாவது 72 டிகிரி, 18 டிகிரி, 60 டிகிரி, 88 டிகிரி, m இது எல்லாத்தையும் கூட்டினா கரெக்டாக 360 தானே ஃப்ரெண்ட்ஸ் வரணும். அப்படின்னா பாருங்க, நான் ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்துக்கிறேன். அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் 72 டிகிரி ப்ளஸ் 18 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி ப்ளஸ் 88 டிகிரி ப்ளஸ் m தானே 360 வருது. இப்போ இதெல்லாம் வந்து ப்ளஸ் பண்ணால் 238 வருது. அது ப்ளஸ் m தானே 368. இப்போ ப்ளஸில் இருக்கிறது இங்கே போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ 360 minus 238 122 டிகிரி. இதோட ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் 122 டிகிரி. 103rd question. If two plane figures are congruent, then they are said to be இரு தள உருவங்கள் சர்வசமம் எனில் அவை. ஆப்ஷன்ஸ் சேம் இன் சைஸ் சம அளவு உடையவை, சேம் இன் ஷேப் சம வடிவம் உடையவை, சேம் இன் ஆங்கிள் சம கோண அளவு உடையவை, சேம் இன் போத் சைஸ் அண்ட் ஷேப் சம அளவும் சம வடிவமும் உடையவை. ஸோ இந்த கான்செப்ட் தெரியும்னா ஃப்ரெண்ட்ஸ், சிமிலர் கான்க்ரெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சிமிலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் அப்புறமா ஒரு பிக் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே சேம் ஷேப்பில் இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது சிமிலர் தானே. இப்போ நான் உங்களுக்கு மேலே இங்கே வச்சு பார்க்குறப்பாங்க சேம் சைஸ் வர பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் வருது பாருங்க. ஸோ இதுதான் நம்ம சிமிலர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு சிசர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஷேப்லேயும் சைஸ்லேயும் அதுவும் இல்லாமல் ஆங்கிள்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம கான்கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சர்க்கிள் அதாவது இந்த பேங்கிள் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு சேம் சைஸும் ஷேப்பும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே இப்படியே வைக்கிறப்பாங்க கரெக்டாக இருக்கா. ஸோ இதுதான் வந்து கான்கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சேம் இன் போத் சைஸ் அண்ட் ஷேப் சம அளவும் சம வடிவமும் உடையவை. Fourth question. Pick out the correct statements from the following. In a triangle there will be more than one right angle. Second condition. In a triangle there will be only one obtuse angle. Third condition. In a triangle all the angles can be acute. Fourth condition. In a triangle all the angles are obtuse. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஒரு முக்கோணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செங்கோணங்கள் அமையும். செகண்ட் கண்டிஷன், ஒரு முக்கோணத்தில் ஒரே ஒரு விரிகோணம் மட்டும் அமையும்.
தேர்ட் கண்டிஷன், ஒரு முக்கோணத்தில் அனைத்து கோணங்களும் குறுகோணங்களாக அமையும். ஃபோர்த் கண்டிஷன், ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்கள் விரிகோணம் ஆகும். நீங்க ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரே ஒரு 90 டிகிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால அவங்க என்ன கொடுக்குறது, மோர் தென் ஒன் ரைட் ஆங்கிள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னா இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு ஆப்டியூஸ் ஆங்கிள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆப்டியூஸ் ஆங்கிள் தானே, அப்படின்னா ஒன்று இருக்கு தானே, அப்படின்னா இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே. நெக்ஸ்ட் பாருங்க, இன் அ ட்ரையாங்கிள் ஆல் த ஆங்கிள்ஸ் கேன் பி அக்யூட். ஒரு ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்ஸும் வந்து அக்யூட்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளே எடுத்துக்கோங்க. இப்போ அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லா ஆங்கிள்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு 60 டிகிரி இருக்குன்னு தெரியும்ல. இப்போ 60 டிகிரினா என்ன ஃப்ரெண்ட்ஸ், அக்யூட் ஆங்கிள் தானே. இப்போ அக்யூட் ஆங்கிள்கள் இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஒரு ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்ஸும் ஆப்டியூஸாக இருக்குமான்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இந்த ட்ரையாங்கிள்லாம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் தான் ஆப்டியூஸாக இருக்குது. இப்போ இந்த சைடு ஒரு லெஃப்ட் சைடில் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் ஒரே ஒரு ஆப்டியூஸ் ஆங்கிள் தான் இருக்குது. ஸோ அதனால் இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், 2 and 3. ஸோ தேர்ட் ஆப்ஷன் 2 and 3. 105th question, the median of 18, -4, 0, -3, -8, -13, 1, 7, 8, 9, 3 ஆகிய தரவுகளின் இடைநிலை. ஆப்ஷன்ஸ் -13, 18, 1, 0. இப்போ மீடியன் அதாவது இடைநிலை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் எழுதுவோம். சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போறது தான், அதாவது ஸ்மால் டு பிக். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சின்ன நம்பர் என்னது, -13. ஸோ அதை அடிச்சுட்டு -13 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ அதை விட பெரிய நம்பர் என்னது, -8. ஸோ அதை அடிச்சுட்டு -8 அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய நம்பர் என்னது, -4. ஸோ அதை அடிச்சுட்டு -4 அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை விட பெரிய நம்பர் -3. ஸோ அதை அடிச்சுட்டு -3ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பெரிய நம்பர் வந்து 0. ஸோ அதை அடிச்சுட்டு 0ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் 0 விட பெரிய நம்பர் 1. ஸோ அதை அடிச்சுட்டு 1ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் 1 விட பெரிய நம்பர் 3. ஸோ போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 7. ஸோ அதை அடிச்சுட்டு போட்டேன்னா அப்புறமா 8, அப்புறமா 9, அப்புறமா 18 அடிச்சுட்டு 18ன்னு போட்டுருக்கிறேன். இப்போ இதோட இடைநிலை மீடியன் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 நம்பர்ஸாக வந்து தள்ளி விடுறேன். இப்போ பாருங்க, இப்போ 9, 18, அப்புறமா -13, -8 இப்படி பிரித்து விட்டேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 7, 8 பிரித்து விட்டேன். நெக்ஸ்ட் -4, -3 பிரித்து விட்டேன். நெக்ஸ்ட் இந்த 0வும் 3யும் மிச்சம் பாருங்க 1 தானே இருக்கு. ரெண்டு பக்கம் இப்படி தள்ளி விட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் 1 தான் இருக்கு. ஸோ அதனால 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியன், அதாவது இடைநிலை. The centroid of a triangle divides each median in the ratio. ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையமானது ஒவ்வொரு நடுக்கோட்டை டேஷ் விகிதத்தில் பிரிக்கிறது. ஆப்ஷன்ஸ் 1:2, 2:1, 1:3, 3:1. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா AD, BE, FC இருக்கு இல்லையா, இதுல வந்து வெட்டிக்கிற இடம் தான் சென்ட்ராய்டு, அதாவது G அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது 2:1ங்கிற ரேஷியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரிக்கும். ஸோ அதனால இதோட ஆன்சர் 2:1. 107th question. If a class size is 10 and range is 80, then the number of classes are பிரிவு அளவு 10 மற்றும் வீச்சு 80 எனில் பிரிவுகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன்ஸ் 80, 10, 7, 8. ஸோ பிரிவு அளவு கிளாஸ் சைஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் 10. ஸோ 10 போட்டாமா. நெக்ஸ்ட் ரேஞ்ச் அதாவது வீச்சு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 80. ஸோ 80 இங்கே போட்டோமா. இப்போ நம்மளுக்கு ரேஞ்ச் அதாவது வீச்சு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும், பெரிய மதிப்புலேருந்து சிறிய மதிப்பை கழிச்சாதான் கிடைக்கும். அதாவது பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை கழிச்சாதான் நமக்கு கிடைக்குமா. இப்போ பாருங்க, பிரிவுகளின் எண்ணிக்கை அதாவது நம்பர் ஆஃப் கிளாஸஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா ரேஞ்ச் டிவைடட் பை கிளாஸ் சைஸ்.
ஓகேவா ரேஞ்ச் அதாவது ரேஞ்ச் என்னன்னு கொடுத்தாங்க 80 ஸோ போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க கிளாஸ் சைஸ் என்னது 10. அப்போ இது ரெண்டுமே டிவைட் பண்ணுங்க. ஸோ 80/10 நம்மளுக்கு தெரியும் 8. ஸோ வந்து 4th ஆப்ஷன் கரெக்டாக. 1/2 minus 3/4 minus 5/6 not equal to 1/2 minus 3/4 minus 5/6 illustrates that the subtraction does not satisfy the property for rational number. 1/2 minus 3/4 minus 5/6 not equal to 1/2 minus 3/4 minus 5/6 என்ற கழித்தலானது விகிதமுறு எண்களை டேஷ் பண்பினை நிறைவு செய்யாது என்பதை விளக்குகிறது. ஆப்ஷன்ஸ் கம்யூட்டேட்டிவ் பரிமாற்று, க்ளோஷர் அடைவு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் பங்கீட்டு, அசோசியேட்டிவ் சேர்ப்பு பண்பு. ஸோ இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, 3 அதே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கு, ஆனால் வந்து அசோசியேஷன் மட்டும் மாற்றிக்கிச்சு. இப்போ இங்கே 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேராம இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் சேரிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நாட் ஈக்குவல் டு அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து அசோசியேட்டிவ் அதாவது சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4th ஆப்ஷன். அடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒபே பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் மைனஸில் வந்து ஒபே பண்ணாது. 109th question. Identify which among the following is a linear equation. பின்வருவனற்றில் எது நேரியல் சமன்பாடு? ஆப்ஷன்ஸ் 7k square minus 16 equal to 0, m minus 16 equal to 0, 4p cube equal to 12, 6x power 4 equal to 18. ஸோ இப்போ இதில் எது வந்து லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு வேரியபிளோட பவரை வச்சு தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் பண்ண முடியும். இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்கொயர் இருக்கா, ஸோ அப்படின்னா வந்து அது பெண்ட் ஆகி பெல் மாதிரி வரும். ஸோ இப்படி கூட வரலாம், இல்லைன்னா கீழே வரலாம், இல்லைன்னா சைடில் வரலாம். இதுதான் வந்து ஸ்கொயர் இருந்துச்சுன்னா, வேரியபிளுக்கு மேலே ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இப்படி போடுவாங்க. இப்போ 3rd ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கியூப் இருந்துச்சுன்னா எப்படி வரலாம், இப்படி கூட வரலாம், இல்லைன்னா இப்படி கூட வரலாம், எப்படி வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸ் அதாவது வேரியபிள் பவரில் 4 வந்துச்சுன்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகி வரலாம், அதே மாதிரி இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் பெண்ட் ஆகி வரலாம், அது மாதிரி கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த 2nd ஆப்ஷனில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து லைன் ஈக்குவேஷன், அதாவது லீனியர் ஈக்குவேஷன். வேரியபிளுக்கு மேலே பவரில் 1 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நேரியல் சமன்பாடு. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2nd ஆப்ஷன். 110th question. The graphical representation of ungrouped data is தொகுக்கப்படாத விவரங்களின் வரைபட விளக்க முறை. ஆப்ஷன்ஸ் ஹிஸ்டோகிராம், நிகழ்வு செவ்வகம், ஃப்ரீக்வன்சி பாலிகான், நிகழ்வு பலகோணம், பை சார்ட், வட்ட விளக்கப்படம், ஆல் ஆஃப் த above இவை அனைத்தும். ரெக்டாங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அடிக்கிட்டு போயிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப்டு டேட்டா, அதாவது தொகுக்கப்பட்டதான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4ன்னு வந்துருந்துச்சுன்னா இங்கே 10ன்னு வந்திருக்கும். ஸோ ஓகேவா, இப்போ ஃப்ரீக்வன்சி பழகம் அதாவது நிகழ்வு பலகோணம் நான் பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி XYன்னு பிரிச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்டு டேட்டா, அதாவது தொகுக்கப்பட்டதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பை சார்ட் அதாவது வட்ட விளக்கப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்க்கிள் போட்டிருப்பாங்க, அதில் வந்து 20%, 30%, 40% அப்படி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்டு டேட்டாவே இல்லை. ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்க, அன்குரூப்டு டேட்டா அதாவது தொகுக்கப்படாத விவரங்கள்னு தான் கேட்குறாங்க. ஸோ அதனால இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3rd ஆப்ஷன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.